10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 1 உறவுகளும் சார்புகளும் பயிற்சி 1.4 மூன்றாவது கணக்கை பார்க்குறோம். f = 1, 2, 2, 2, 3, 2, 4, 3, 5, 4 என்ற சார்பினை அம்புக்குறி படம், அட்டவணை, வரைபடம் மூலமாக குறிக்கவும். சார்பு f இல் இருக்கக்கூடிய மதிப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத முதல்ல எடுத்து எழுதிடுறோம். f = 1, 2, 2, 2, 3, 2, 4, 3, 5, 4 ஆகிய மதிப்புகள் எஃப்ங்கிற சார்பில் கொடுத்துருக்குறாங்க. இதில் முதல்ல நாம் கணக்கிட வேண்டியது, அதாவது எழுதக்கூடிய மதிப்பானது அம்புக்குறி படத்தில் இதை குறிப்பிடுறோம். அம்புக்குறி படம் கொடுக்கப்பட்டுள்ள சார்பானது வரிசையிட்ட ஜோடிகளில் கொடுத்துருக்குறாங்க. இந்த வரிசையிட்ட ஜோடிகளில் முதல்ல இருக்கக்கூடிய எண்ணானது எக்ஸில் இருக்கக்கூடிய மதிப்புகள், அதாவது மதிப்பகத்தில் இருக்கக்கூடிய மதிப்புகளாகும். இரண்டாவதாக இருக்கக்கூடிய எண்ணானது துணை மதிப்பகம் ஒய்யில் இருக்கக்கூடிய மதிப்புகளாகும். இப்போ மதிப்பகத்தில் இருக்கக்கூடிய மதிப்புகள் என்னென்ன? 1, 2, 3, 4, 5 ஆகிய 5 எண்களும் முதல்ல இருக்குது. இப்போ அந்த 5 எண்களையும் நம்ம மதிப்பகத்தில் எழுதிடுறோம். 1, 2, 3, 4, 5. இது எக்ஸ்ன்னு கொடுத்துடலாம். அடுத்து ஒய்யில் இருக்கக்கூடிய மதிப்புகள். இரண்டாவதாக இருக்கக்கூடிய எண்ணானது ஒய்யில் இருக்கக்கூடிய எண்கள். இரண்டாவதாக பார்த்துட்டோம்னா 1, 2ல் 2, 2, 2ல் 2, 3, 2லையும் இரண்டாவது உறுப்பு. இந்த மூன்றுலையுமே இரண்டாவது உறுப்பு என்ன இருக்குது? 2 தான். அப்போ ரிப்பீட்டடாக இருந்தது அப்படின்னா நம்ம ஒரு முறை எடுத்து எழுதினோம்னா போதும், 2 மட்டும் கொடுத்துட்றோம். அடுத்து 4, 3ல் இரண்டாவது உறுப்பு என்ன இருக்குது? 3. 5, 4ல் இரண்டாவது எண்ணம் என்ன இருக்குது? 4. இந்த 3 எண்களும் மட்டும்தான் நமக்கு துணை மதிப்பகத்தில் இருக்குது. துணை மதிப்பகத்தை என்னன்னு குறிப்பிடுவோம்? ஒய்ன்னு எழுதலாம். எந்தெந்த மதிப்புகளுக்கு என்னென்ன நிழல் உருக்கள் இருக்குது? 1இன் நிழல் உரு 2. 2ன்னு கொடுத்தப்ப என்ன மதிப்பு? 2. 3, 2. அடுத்து 4, 3. 4இன் நிழல் உரு 3. 5 நிழல் உரு 4. இது அம்புக்குறியால் குறிப்பிட்டுறோம். அப்போ முதல் ஒன்று முடிஞ்சது. இரண்டாவதாக என்ன கேட்டிருக்கிறாங்க? அட்டவணை முறையில் இதை எடுத்து எழுதணும். அட்டவணை. அட்டவணை முறையில் முதல்ல எக்ஸோட மதிப்பை கொடுத்துட்றோம். அடுத்து f(x)ஓட மதிப்பை எழுதுகிறோம். எக்ஸோட மதிப்புகள் என்னென்ன இருக்குது? 1, 2, 3, 4, 5 ஆகிய மதிப்புகள் எக்ஸு. f(x), அதாவது ஒய்யோட மதிப்பு f(x). அதில் என்னென்ன இருக்குது? 1ன்னு கொடுக்குறப்ப 2, 2, 2, 3, 2, 4, 3, 5, 4. மூன்றாவதாக என்ன கணக்கிடுறோம்? எந்த முறையில் எடுத்து எழுத சொல்லி கேட்டிருக்கிறாங்க? வரைபடம். ஒய் அச்சு, எக்ஸ் அச்சு, எக்ஸு, ஒய், ஆதிப்புள்ளி 0, 1, 2, 3, 4, 5, 6. ஒய் அச்சில் மதிப்புகள் 1, 2, 3, 4, 5, 6. புள்ளிகளை குறிப்பிடுறோம். எக்ஸில் 1ங்கிறப்ப f(x)ஓட மதிப்பு, அதாவது ஒய்யோட மதிப்பு 1.2. அடுத்த மதிப்பு 2, 2. அடுத்ததாக 3, 2. 4 அப்படிங்கிறப்ப f(x)ஓட மதிப்பு, அதாவது ஒய்யோட மதிப்பு 3, 4, 3. 5ன்னு கொடுக்குறப்ப f(x)ஓட மதிப்பு 5, 4.
தேங்க்யூ.